ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க மாப்பிளைய நம்ம சோழனோட பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கடத்திட்டதுனால கரெக்டான ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. நேரமும் ஆனதுனால இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ் இன்னைக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் சோழன் போன் பண்ணி தன்னோட பிரதர்ஸ் கிட்ட இதுக்கப்புறம் அவன் தேவையில்லை, அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அதே மாதிரி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அழைச்சிக்கிட்டு போயிட்டு கண்ணை கட்டி அப்படியே கீழே வேன்ல இருந்து கீழே இறக்கி விட்டு போயிடுறாங்க. இப்ப யாரு கடத்தினாங்க அப்படிங்கறது தெரியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இந்த பக்கம் இப்பொழுதைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் நின்னு இருக்கு. இதை வச்சு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நிலா போயிட்டு அவங்க வீட்டுல பேசி பாக்குறாங்க. ஆனா நிலாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல நிலாவை பிடிச்சு திட்டி விட்டுறாங்க. இப்ப என்ன, ரெஜிஸ்டர் மேரேஜ் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, இருந்தாலும் உனக்கு கல்யாணம் கண்டிப்பா அந்த மாப்பிள்ளையோட நடக்கும் அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாப்ல. நிலா என்ன செய்யறதுன்னு தெரியவே இல்ல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் கிட்ட பேசுறாங்க நிலா. அப்ப சோழன் பயங்கரமா தன்னோட ஃபேமிலிய பத்தி பெருமையா இல்லாதது பொருளாதையும் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. நாங்கெல்லாம் மன்னர் பரம்பரை, எங்க வீடே பெரிய வீடு, அந்த வீட்டை கட்டினதே எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் பெரிய பிசினஸ் மேனு, எங்க ஊர்ல இருக்கிற பெரும்பாலான வீடை கட்டினதே எங்க அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தன்னோட தம்பேனி வந்து ஒரு மெக்கானிக் ஸ்டெப் வச்சிருக்கிறத பத்தி உயர்த்தி பேசுறாப்ல. தான் வந்து ஒரு காருக்கே ஓனரு அப்படிங்கிற மாதிரி நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு அவரை தப்பா பேசுறாப்ல. தன்னோட தம்பிய பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உயர்த்தி உயர்த்தி பேசி ஒரு அவங்க ஃபேமிலிய பத்தியே நிலாவுக்கு பெருசா தோன்ற மாதிரி தோணி வச்சிருக்கிறாப்ல, பேசி வச்சிருக்காங்க. சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.